நீங்க சொல்றீங்கல்ல ஒர்த்து கணம் இருந்தா பதில் சொல்லுவாங்கன்னு. ஆமா. இந்த ஒர்த்து கணம் இல்லாமையா செங்கோட்டையனை அங்க டெல்லிக்கு அழைக்கணும் பாஜக? அவர் இடையில போனது எங்களுக்கு இம்மெட்டீரியல். அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. அவரும் போயிருக்கலாம். டெல்லிக்கு போய் யாராவது ஒரு தெரிஞ்சவங்கள இருந்து பிடிச்சா நம்ம ஊர் அமைச்சர், மத்திய நிதி அமைச்சர் எங்காவது வெளியில வந்தாங்கன்னா நம்மளும் வணக்கம் போடலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் யாராவது தெரிஞ்சவங்களை வச்சு முயற்சி பண்ணீங்கன்னா சரி நம்ம ஊருக்காரங்களாச்சே, ஒரு மீடியாவில எல்லாம் இருந்திருக்காங்களே, நம்மளுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறப்போ முன்னாள் அமைச்சருங்கிற முறையில அதிமுகவின் சீனியர் லீடருங்கிற முறையில அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு அண்ணா எப்படி செயல்படுவாங்கன்னு இபிஎஸ் அண்ணன் எங்களுக்கெல்லாம் தெரியும். எப்படி எடுப்பார் முடிவுங்கிறத நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் சொல்கிறேன். இப்போ இபிஎஸ் அவர்கள் எப்படி முடிவு எடுப்பார்னு தெரியும்னு நீங்க சொல்றீங்க. சிஎம் வேட்பாளர் நான் தான் விஜய் அன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்தில் சொல்லியாச்சு. தாவேக தலைமையில தான் கூட்டணி அமையும்னு அவர் உறுதிப்படுத்துறார். திரும்ப திரும்ப விஜய் எதுக்கு கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு அழைக்கணும் தாவேக? கலைச்செல்வி, கொஞ்சம் தாமதமா அந்த கேள்வி கேட்குறீங்க. கடந்த 15 தினங்களுக்கு முன்பே எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பிரஸ் மீட்ல ரொம்ப தெளிவாக தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை, நாங்களும் அவங்களுக்கு கூட்டணிக்கு அழைக்கல, அவங்களும் எங்களை கூட்டணிக்கு வரேன்னு சொல்லி எந்த தூதும் விடல, எங்கள் இரு கட்சிகளுக்கும் இடையே எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கலைன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் மறுபடியும் நம்ம கேட்டா திரும்ப திரும்ப மீடியா கேட்டுட்டே இருந்தா நாங்க என்னதான் சொல்றது? ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல், now at கீழ்கட்டளை.